உனக்கு பிடிச்சவங்க யாருடி? அம்மாடி. ரொம்ப நல்லவங்க? வேற யாரு? எங்க அப்பா தான். உனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்க? பாவம் என் தம்பி தான். அதிர்ஷ்டசாலி? எங்க அக்கா வீட்டுக்காரடி. துரதிர்ஷ்டசாலி? நான் தான். அப்போ பொய் பித்தலாட்டம் கஞ்சப்பைய. அதுக்கேண்டி என்ன பாக்குற? அது எப்படிடி உலகத்துல உன் குடும்பம் மட்டும் சிறந்த குடும்பமா இருக்கு? அதுக்கு பேர் தான் மனைவிமார்கள். என்னங்க மாவு கொஞ்சம் அதிகமா பிணைஞ்சிட்டேன், என்ன பண்றது? நம்ம 2 பேர் தான் இருக்கோம், ஆளுக்கு 2 சப்பாத்தி தான் திங்க போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டு பிணையாம இவ்வளோ மாவு போட்டு பிணைஞ்சு எதுக்குமா தொல்லை கொடுக்குற? என்னங்க எனக்கு ஒரு ஐடியா. ரோட்ல நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப பசியோட இருப்பாங்க. நான் சப்பாத்தி சுட்டு தரேன், நீங்க எடுத்து போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரீங்களா? எதுக்கு? நீ சுட்டு கொடுக்குற சப்பாத்தி எடுத்துட்டு போய் பிச்சைக்காரன்ட்ட கொடுத்து அவன் தின்னு பார்த்து என் மூஞ்சில தூன்னு துப்பணும். அதான உன் பிளானே? எனக்கு தெரியுமிடி. போ போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு காய்ச்ச விட்டு விட்டு அடிக்குது. விடாம அடிக்கிறதுக்கு அதுன்னா உங்க பொண்டாட்டியா? காய்ச்சனா அப்படிதான் இருக்கும். பொம்பளேல் எப்படி சிரிக்கணும்? அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா வாயை அடக்கி இவ்வளவுதான் சிரிக்கணும், வாய் இவ்வளவுதான் போகணும். பெண்கள் வந்து சின்னதா ஷார்ப்பா கிறிஸ்பா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் ரூம்குள்ள கேம்குள்ள போயிட்டு நீங்க பறந்து சிரிச்சுக்கோங்க. ஒரு சபையில பெண்கள் கொஞ்சமா தான் ஏங்க ஒரு 1000 ரூபா கொடுங்க, பார்லர் போயிட்டு வரோம். பார்லருக்கு எதுக்கு போறீங்க? மூஞ்சி பிரைட்டா தெரியறதுக்கு தான். 1000 ரூபா இல்ல, 5000 ரூபா தரேன். 5000 ரூபா தரீங்களா? நிஜமா வாங்க. பாத்தீங்களா, சொன்னதுக்கே மூஞ்சி பிரைட் ஆயிடுச்சு. இதுக்கு போய் 1000 ரூபா வேஸ்ட் பண்றீங்களா? போங்க உள்ள போங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஆம்பளை கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூட எல்லாம் வாழ முடியாது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணினாலும் அவன் கூட வாழ்ந்து காட்டுறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. 300 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அது 300 பேர் பொண்ணு பார்க்க வந்துட மாட்டாங்க, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்க. அண்ணா உங்க அம்மாட்ட பாய் கடை வாங்கிட்டு போனேன், இங்க வச்சிடுறேன். ஏமா பாய் குடும்பமா கடன் வாங்கிட்டு போவீங்க ஒரு வீட்டுல வந்து? பணக்கார புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல, இனிமே நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன்டா. பணக்கார புத்தி காமிச்சிட்டான். ஏமா 2 கிழிஞ்ச பாய் வச்சிருந்தா நாங்க பணக்காரங்களா? இந்த ஊர் இன்னுமாடா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் பிடிச்சிருக்குது. எந்த மாதிரி பொண்ணு? இப்ப எனக்கு திருப்பி கேள்வி கேட்கற மாதிரி. என்ன சாப்பாடு செய்ய சொன்னா கட்டையால அடிப்பேன். ஓகே குட். பாத்திரம் தலக்க சொன்னா பாத்திரத்தாலே அடிப்பேன். துணி துவைக்க சொன்னா உன்னை கிழிச்சு நாரா தொங்க விட்டுரு. அது எனக்கு வேணும். கம் ஆன் யூ செல். உன்னையும் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாரு உங்க அப்பா. எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. ஐயா உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட்டி. என்கிட்ட என்ன கேட்ட? பட்டு புடவை, கல் நெக்லஸ். இது என்ன பருப்பு? மஞ்சப்பருப்பு. தோரம்பருப்பு. தோரம்பருப்பு. ஓகே, இது என்ன பருப்பு? சின்ன பருப்பு. பாசி பருப்பு. ஓ, இது என்ன? என்ன இதோட பேர் என்ன? என்ன இதோட பேர் என்னதான், ஆனா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். தெரியும். புரிஞ்சு இப்ப எல்லாம் புரிஞ்சுது. எல்லாம் புரிஞ்சுது. சமையல் பண்ணிடுவேன், நல்லா சமையல் பண்ணிடுவேன். பிரியாணியே பண்ணிடுவேன். சரி, நான் சொல்றது சமையல் பண்ணு. அடுப்ப பத்தவை. அது மட்டும்தான் மறந்து போச்சு. விஜய், உன் எக்ஸோட போன் நம்பர் சொல்லு. அவன் நம்பர்லாம் என்கிட்ட இல்ல, அதெல்லாம் நான் எப்போ டெலீட் பண்ணிட்டேன். ஆமா, அதே எதுக்கு உனக்கு? இல்ல, அவ இன்ஸ்டாகிராம்ல நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தா, அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை எங்க வாங்கலாம்னு கேட்கலாம் தான். அத அவ வீட்டு பக்கத்துல இருக்க கடையில வாங்கியிருக்கா. பை பை, டாடா, குட் பை. லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு, ஆனா ஃபாலோவர்ஸ் என்னமோ ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை நம்மள பிடிக்கலையோ? இது வந்த பாசம் எல்லா வெளிவேசோ. பிருந்தா என்ன பசங்க தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்கங்க. எனக்கு தூக்கம் வரல. உப்புமா செஞ்சு தரட்டுமா? ஒரு நாள் பொம்பளை வேஷம் போடலான்னு பார்த்தா பொம்பளை வேஷம் போடவே ஒரு நாள் ஆயிடுது. அண்ணா சொல்லுங்கம்மா, சிக்கனா மட்டனா பீஃபா? அதெல்லாம் எதுவும் வேணாண்ணா, பன்னிக்கறி இருக்கா? பன்னிக்கறி நம்மள்ட்ட இல்லம்மா. கொஞ்சம் தூரம் காட்டு உள்ள போனீங்கன்னா அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, போய் வாங்கிக்கிங்க. அண்ணா நீங்க போய் வாங்கிட்டு வந்து தரீங்களா? நான் இங்கே நிக்கிறேன்.
ஏன் நீ போய் வாங்க மாட்டியா? உனக்கு ஒரு ஆள் வாங்கிட்டு வந்து தரணுமா? நான் போய் வாங்கிடுவேனா? வாங்குறது யாராச்சும் பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்கும். அப்போ நீ திங்காதம்மா. பன்னிக்கறி வாங்கும் போது உனக்கு அசிங்கமாக இருக்கும், ஆனால் தின்னும் போது ருசியாக இருக்குமா? தோப்பார் வேற மாதிரி ஆகிடும். போயிடு. போயா, நீ இல்லைன்னா என்ன, வேற யாராச்சும் எனக்கு வாங்கி வந்து தருவாங்க. ஏய் பாப்பா, என்கிட்ட லைசன்ஸ் எடு. அரே என்ன பண்ணுது? நீ தானே லைசன்ஸ் கேட்ட? அடி பைத்தியக்காரி, எம்பட வண்டி லைசன்ஸ் எடுக்க சொன்னேன். ஓஹோ, நானே உன்னோட லைசன்ஸ்னு நினைச்சிட்டேன். வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி எனக்கு தெரியல. மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு ஆடினான்னா அவ ஆட்டக்காரி, சரி அவ பாட்டுக்கு ஆடினான்னா அவதாயா வீட்டுக்காரி. அம்மு, கல்யாணமான புதுசுல நம்ம 2 பேருக்கும் அதிகமா சண்டை வரும். அப்போலாம் நீ கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவியே, அந்த ஆஃபர் இன்னும் இருக்குதாடி? இல்ல, நான் அம்மா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? இன்னொரு ஆஃபர் வேணா இருக்கு, வேணுமா? மறுபடியும் அம்மா வாங்குறதா? மூஞ்சியும் பாரு.